நீ போ நம் குழந்தை இயேசுவிடம் போ, நீ போ இந்த அற்புத குழந்தையிடம். வேண்டும் வரம் தந்திடுவார், வேதனை நீக்கிடுவார், பாதையை காட்டிடுவார், பாசம் பொழிந்திடுவார், அஞ்சாதே என்று நம்மோடு இருந்திடுவார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் நமது குடும்ப வாழ்க்கையில் கடவுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை ஆழமாகவும் அழகாகவும் வர்ணிக்கின்றது. ஒரு பக்கம் உலகில் மிகப்பெரிய ஞானமும் செல்வமும் அதிகாரமும் பெற்ற அரசன் சாலமோன், மற்றொரு பக்கம் சாதாரண வெளிநாட்டு பெண் ஒரு தாய். இவர்களின் வாழ்க்கை நமக்கு குடும்ப வாழ்வில் கடவுளை மையமாக வைத்து நம்பிக்கையுடன் வாழ்வது எவ்வளவு அவசியம் என உணர்த்துகின்றது. சாலமோன் கடவுளிடமிருந்து அதிகமான ஞானத்தை பெற்றிருந்தார். ஆனால் தனது குடும்ப வாழ்க்கையிலே கடவுளை முழுமையாக மையமாக வைத்துக் கொள்ள அவரால் முடியவில்லை. வெளிநாட்டு மனைவிகள், உலக ஆசைகள், அரசியல் சமரசங்கள் போன்றவை அவரை மெதுவாக ஆண்டவரிடமிருந்து விலக்கின. இதன் விளைவாக அவரது இதயம் பிளந்தது. குடும்பத்திலும் அரசியலிலும் குழப்பங்கள், பிளவுகள் மற்றும் அமைதியின்மை உருவானது. இது நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. ஒருவர் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கடவுளை மறந்து வாழும் போது குடும்ப வாழ்வில் நிலைத்த அமைதியும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக இருக்காது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பத்தை இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம். வேலை, பணம், பதவி, உலக இன்பங்கள் இன்று வாழ்க்கையின் மையமாகிவிட்டன. வீடு இருக்கின்றது, வசதிகள் இருக்கிறது, ஆனால் வீட்டிலே ஜெபமும் கடவுளின் நினைவும் இன்றைய நாட்களிலே குறைந்து வருகிறதை நாம் பார்க்கலாம். நம் குழந்தைகளுக்காக எல்லாவற்றையும் செய்கின்றோம். அவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் நாம் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கையையும் கடவுளின் வழியையும் கற்றுக் கொடுக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க இன்றைய நாளிலே நாம் அழைப்பு விடுக்கப்படுகின்றோம். பாந்தவர்களே, இந்த அச்செய்தியிலே ஒரு கிரேக்க தாய், அவர் யூதர் அல்ல, ஒதுக்கப்பட்டவள். இருந்தாலும் பாருங்கள், அவளிடம் கடவுளின் மீது நிலையான நம்பிக்கை இருந்தது. தன் மகளின் வேதனையை இயேசுவின் முன் கொண்டு வந்தாள். இயேசு முதலில் கடுமையாக கூறினாலும் அவள் மனம் உடையவில்லை. மேசையின் கீழிருக்கும் நாய் குட்டிகளுக்கும் பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்ற பணிவான நம்பிக்கையுள்ள வார்த்தைகள் இயேசுவின் இதயத்தை தொட்டது. அதன் விளைவாக அவருடைய மகள் முழுமையாக குணமடைகிறார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு அழகான பாடம். நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு அழகான பாடத்தை இயேசு இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எல்லாம் இருந்தாலும் கடவுளை மறுத்த சாலமோன் வீழ்ந்தார். எதுவும் இல்லாத போதும் கடவுளை நம்பிய அந்த தாய் ஆசீர்வாதத்தை பெறுகின்றாள். நம்பிக்கையோடு கடவுளை அணுகும் குடும்பமே எப்போதும் ஆசீர்வாதமாக மாறும் என்பதை நாம் மறக்க கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளை, குழந்தை இயேசுவின் குடும்பத்தில் செல்வம் நிறைந்த அரண்மனையில் இயேசு பிறந்தார் அல்ல. எளிய குடும்பத்தில் யோசேப்பும் அன்னை மரியாளும் கடவுளை மையமாக வைத்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அப்படித்தான் அவர் வளர்க்கப்பட்டார். அந்த குடும்பத்திலே குழந்தை இயேசு ஜெபத்திலும் நம்பிக்கையிலும் செழித்தோங்கினார். அவருடைய குடும்ப வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த முன்னோடி. எளிய வாழ்க்கை, நம்பிக்கை, கடவுளில் ஒரு முழுமையான நம்பிக்கையை நாம் பார்க்கலாம். இவை அனைத்தும் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. நாம் அனைவரும் இன்று சிந்திக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் மையம் எது? பணமா, வேலையா, அல்லது என்னை படைத்த என் கடவுளா? உலக ஆசைகள் நம்மை ஆண்டவரிடமிருந்து விலக்குகின்றதா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையான பதில் கொடுக்க இன்றைய நாளானது நம்மை அழைக்கின்றது. சாலமோனின் வாழ்வை போல கடவுளை மறந்து ஆணவத்தில் வாழாமல், கிரேக்க பெண்ணின் நம்பிக்கையை போல ஆண்டவரை முழுமையாக நம்பும் குடும்பமாக மாற
அழைக்கப்படுகின்றோம். அப்போது நமது வீடுகள் சமாதானத்தின் இல்லமாகவும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாகவும் மாறும். இந்த நாளை குழந்தை இயேசுவிடம் நம் குடும்பங்களை ஒப்படைத்து அவர் எப்போதும் நம் வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டுவோம். நம்பிக்கையோடு வாழும் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறும் என்பதை நம்பி இன்றைய நாளிலே குழந்தை இயேசுவிடம் ஜெபிப்போம்.